அவர்கள் சொன்ன விஷயங்களை மனதிலே நீங்கள் இருத்தி கொண்டு இவ்வளவு காலமும் முஸ்லிம் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த முறை அட்டாளச்சேனை பிரதேச சபையுடைய ஆட்சியை அகில இலங்கை மக்கள் காங்கிரசிடத்திலே தாருங்கள் என்று கேட்பதற்காகத்தான் இன்று நான் இங்கு வந்திருக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சகோதரர் சஃபானுடைய வட்டாரம் அரபா வட்டாரத்துக்கு குறிச்சி அரபா வட்டாரத்தில் 8ஆம் குறிச்சிக்கு நான் இன்று சென்றேன். சென்ற பொழுது அங்குள்ள ஒரு சகோதரி அந்த ஊருடைய நிலைமையை அவருடைய பேச்சிலே அழகாக எடுத்து சொன்னார். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, அவ்வாறான நிலை மாற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்திலே இந்த மயில் சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தந்து பாருங்கள். ஒரு 4 வருட காலத்துக்கான விசேட திட்டங்களை வகுத்து இங்கு நாங்கள் போடப்பட்டிருக்கின்ற எல்லா வேட்பாளர்களும் தரமானவர்கள், சட்டத்தரணி, முன்னாள் பல அரசு அதிகாரிகள், பல அரசு அனுபவம் உள்ளவர்கள், தொழிலதிபர்கள், இவ்வாறு நல்லவர்களை இந்த வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறோம் என்று ஒரு இளைஞர் அந்த கூட்டத்தில் அழகாக பேசினார். ஏன் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய வேட்பாளருக்கு நான் ஆதரவு தெரிவிக்க வந்தேன், இன்னொரு கட்சியிலே நான் வேட்பாளராக பட்டியல் வேட்பாளராக இருந்தும் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று என்னுடைய மண்ணுக்காக, மக்களுக்காக, அந்த ஊருடைய நலனுக்காக, எதிர்கால அந்த ஊருடைய அபிவிருத்திக்காகத்தான் நான் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அணியோடு சேர்ந்து எனது வட்டாரத்தின் வேட்பாளரை வெல்லச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று பேசினார். எனவே அன்பு சகோதரர்களை, இவ்வாறு ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய காலம் இது. தேர்தல் காலங்களிலே பாட்டுக்காக அல்லது அதற்காக இதற்காக அல்லது நாங்கள் பாரம்பரியமாக செய்து வருகின்ற அந்த கட்சி என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து ஒரே பாதையிலே சென்று நாம் அடைய வேண்டிய அடைவுகளை அடையாமல் நாங்கள் இன்னும் எங்களுடைய பாதையை பின்னோக்கி செல்கின்றவர்களாக மாறாமல் எமது சமூக உணர்வோடு சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. என்பிபி என்று ஒரு அலை வந்தது, அள்ளி போட்டார்கள் மக்கள். எல்லா பொய்களையும் சொல்லி இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அவ்வாறு அல்ல, நாங்கள் நேர்மையாக உண்மையை சொல்லி கேட்கின்றோம். நீங்கள் இவ்வளவு காலமும் கொடுத்ததன் பலனை இந்த சமூகம் அடைந்திருக்கிறதா என்று உங்களுக்கு இடையிலே உங்களுடைய மனச்சாட்சியிடத்திலே கேட்டு பாருங்கள். ஏன் நீங்கள் இந்த ஜௌபரை, இந்த சவானை, இந்த இவாசை, இந்த அன்சிலை, இங்கு இருக்கின்ற ஏனைய வேட்பாளர்கள் ரஃபீக்காக இருக்கலாம், நிசாமாக இருக்கலாம், நிசாராக இருக்கலாம், இவ்வாறான ஹம்சாவாக இருக்கலாம், சிராஜாக இருக்கலாம், ரினோஸ் போன்ற இந்த வேட்பாளர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏன் நீங்கள் கொடுத்து பார்க்க கூடாது? அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இவர்களை நாங்கள் இங்கு உங்களுக்கு முன்னால் தந்திருக்கின்றோம். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். வாக்கு என்ற அந்த அமானிதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி இந்த தேர்தலிலே உங்களுடைய வாக்கை நமது அணியான, நமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் சின்னமான மயிலுக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வாக்களித்து ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தேர்தலிலே, அடுத்த பிரதேச சபை தேர்தலின் பொழுது இவ்வாறு மேடை போடாமல் நீங்களே வந்து ஒன்றுபட்டு இன்னும் ஒரு முறை எமது பிரதேச சபை ஆட்சியை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நமது கட்சி இவர்களை வழிநடாத்தி இவர்களுக்கு தேவையான நிதியை உலக நாடுகளிடத்திலே, அரசு சார்பற்ற நிறுவனங்களிடத்திலே, அரசிடத்திலே எங்கே எங்கே எதை பெற வேண்டுமோ அதை பெற்று அழகான திட்டம் வகுத்து ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு குழுவை அமைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த பிரதேசத்திலே ஒரு பாரிய முன்னேற்றத்தை, பாரிய அபிவிருத்தி புரட்சியை இந்த பிரதேசத்துடைய பொருளாதாரத்திலே மீனவர்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், அல்லது பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும்
எல்லாவற்றுக்குமான திட்டங்களை பிரதேச சபை தனக்கு இருக்கின்ற அதிகாரத்துக்குள்ளேயும் அதற்கு வெளியேயும் செயல்படுகின்ற ஒரு சபையாக இன்ஷா அல்லாஹ் அந்த சபையை செய்விப்பதற்கு எமது கட்சியின் தலைமையும் கட்சி இன்ஷா அல்லாஹ் பங்களிப்பு செய்யும் என்பதை கூறிக்கொண்டு விரும்புகின்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலே நான் கேள்விப்படுகிறேன் ஒவ்வொருவராக திட்டமிட்டு எவ்வாறு தோற்கடிக்கலாம் என்ற சதிகாரம் பெறுகின்றது. சதிகாரருக்கெல்லாம் பெரிய சதிகாரன் அல்லாஹ் இருக்கிறான். எனவே நான் எங்களுடைய வேட்பாளரிடத்திலே சொன்னேன், நீங்கள் ஒற்றுமையாக இந்த பயணத்தை தொடருங்கள். அல்லாஹ்வுக்காக, சமூகத்துக்காக, ஊருக்காக, ஊருடைய நலனுக்காக, இந்த மக்களுக்காக இந்த பணியாற்ற போகின்றோம் என்ற நல்ல எண்ணத்தோடு பெரிய நீயத்தோடு இந்த பயணத்தை தொடருங்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த மக்களுடைய ஒற்றுமையினால் இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலே ஒரு பாரிய மாற்றத்தை இந்த அட்டாளச்சேனை மண்ணிலே, பாலமுனையிலே, ஒளிவிலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் காணலாம் என்று நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, பேச ஆசையாக இருந்தாலும் இன்னும் எனக்கு நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் உங்களிடத்தில் அன்பாக சொல்கிறேன், இருப்பது ஒரு நாள், பிரச்சாரத்திற்கான நாள். எல்லா வேட்பாளர்களோடு சேர்ந்து வீடு வீடாக சென்று மக்களுக்கு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை இந்த மை சின்னத்துக்கு வாக்கு தாருங்கள், ஒரு முறை இந்த சபையை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிடத்திலே ஒப்படைத்து பார்ப்போம் என்று இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாளைய தினம் ஒரு 4 பிரச்சாரங்களை செய்து அமோக வாக்குகளால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களுடைய வெற்றியிலே பங்காளிகளாக மாறி நாளை அவர்கள் செய்ய போகின்ற நல்ல பணிகளில் நீங்களும் அதன் பங்காளிகளாக மாறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒற்றுமையை காட்டுங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹ் மை சின்னத்துக்கு நமது கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நம் தலைவருக்கு, அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய நம் தலைவருக்கு இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆரம்பகால போராளியினால் இந்த கட்சியினுடைய தலைமைக்கு பொன்னாடை போட்டி சமர்ப்பிக்கப்பட நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த கட்சியினுடைய மூத்த போராளி முகமது